Hi student, 12th standard chapter 11 example 11.14 the probability density function of random variable x is given by f of x equal to k 1 to 5 0 otherwise. Okay. First distribution function p of x less than 3 p of 2 less than x less than 4 value find பண்ண சொன்னாங்க p of 3 less than or equal to 4 value x value find பண்ண சொன்னாங்க. First நமக்கு மைனஸ் படி ப்ளஸ் டோட்டல் இன்டர்வல் என்ன நம்ம என்ன 1 to 5 வரைக்கும் இன்டர்வல் ஃபைன் பண்ணுறாங்க 1 5 அப்போ மைனஸ் இன்பிட்டி டு 1 வேல்யூ 0 எஃப் ஆஃப் எக்ஸ் 1 to 5க்கு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க என்ன ஃபங்க்ஷன் எஃப் கே வேல்யூ 5 to இன்ஃபினிட்டி வேல்யூ இதில் அதர்வைஸில் தான் கன்வெர்ட் ஆகும் ஓகே ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கே வேல்யூ ஃபைன் பண்ணணும் கே வேல்யூ ஃபைன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணி தான் கே வேல்யூ ஃபைன் பண்ணணும் அது ஃபார்முலா மைனஸ் இன்படி பிளஸ் படி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 ஓகே கொஸ்டின் என்ன லிமிட்ஸ் கொடுத்துறாங்க 1 to 5 கொடுத்துறாங்க 1 to 5 எஃப் ஆஃப் எக்ஸ் கே வேல்யூ டிஎக்ஸ் ஈக்குவல் 1 கே வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க டிஎக்ஸ் இன்டர்வல் பண்ணால் எக்ஸ் 1 to 5 ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்னா 5 minus 1 equal to 1 5ல 1 பண்ணால் கே 4k equal to 1 அப்போ k equal to 1/4 ஓகே ஃபர்ஸ்ட் வேல்யூ ஓகே நெக்ஸ்ட் எஃப் டிஸ்பிளினா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த இன்டர்வல் டூலும் மைனஸ் பட்டி 1க்கு இன்டர்வலை எக்ஸ் டினோட் பண்ணுறாங்க ஓகே இந்த 2 இன்டர்வலில் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா டிஸ்பிள் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி எஃப் ஆஃப் டிடி எந்த இன்டர்வல் கன்வெர்ட் ஆகும் எஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி 1க்கு இன்டர்வல் நமக்கு ரிசல்ட் 0 அப்போ டோட்டல் வேல்யூ என்ன நமக்கு ஃபுல் டைம் 0 ஆகிடும் ஓகே செகண்ட் என்ன ஃபைன் பண்ணால் 1 to 5க்கு இன்டர்வலை எக்ஸ் டினோட் பண்ணுறோம் அப்போ 2s மைனஸ் இன்ஃபினிட்டி 1 ஒரு இன்டர்வல் எஃப் ஆஃப் டிடிடி பிளஸ் 1 to எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி ஓகே இந்த வேல்யூ டோட்டலாக முன்னாடியே ஃபைன் பண்ணிட்டேன் 0 நமக்கு இப்போ எஃப் ஆஃப் டி இதில் இந்த 2 இன்டர்வலுக்கு வேல்யூஸ் நமக்கு வரும் கே வேல்யூ ஓகே அப்போ கே இன்ட்டு டிடி ஓகே கே வந்து நம்ம வேல்யூ முன்னாடியே ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் 1/4 கே டிடி பண்ணால் டி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ x2 நம்ம அப்பர் லிமிட்டு x minus 1 ஓகே இதான் நமக்கு ஃபைனலாக எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அனதர் இன்டர்வல் நெக்ஸ்ட்டு தேர்டு 5க்கும் இன்ஃபினிட்டி இன்டர்வலை எக்ஸ் வேல்யூ டினோட் பண்ணுறோம் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு 5, இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி 1 ஒரு இன்டர்வல் 1 to 5 இன்டர்வல் 5 to இன்ஃபினிட்டி இன்டர்வல் இந்த டோட்டல் இதோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் 0 எண்டிங் 0 எக்ஸ் சென்டர் இன்டர்வல் தான் நமக்கு கேனா கே இன்ட்டு எஃப் ஆஃப் டி அதோட ஃபங்க்ஷன் மட்டும் தான் கே வேல்யூ அப்போ கேக்கு என்ன யூஸ் பண்ண நமக்கு 1/4 ஃபர்ஸ்ட்லேயே நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்போ டிடி பண்ண டி லிமிட் 1 to 5 ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 5 minus 1 4 4/4 ரிசல்ட் 1 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 1 அப்போ 3 ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்டே நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 0க்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 1 நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்வல் 1 to 5க்கு என்ன இன்டர்வல் ஃபைன் பண்ண நமக்கு 1/4 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, 5 லாஸ்ட் எண்டிங் தேர்டுக்கு என்ன பண்ணும் 1 எக்ஸ் பிலாங்ஸ் டு 5, இன்ஃபினிட்டி அப்போ 3 ஃபங்க்ஷனை ஃபைன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நமக்கு செகண்ட் எஃப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 வேல்யூ ஃபைன் பண்ணிச்சுறாங்க இதோட மீனிங் என்னன்னா எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் தெரியும் அப்போ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 3 இந்த 3 வேல்யூ எந்த இன்டர்வல் இருக்குன்னா இந்த 2 இன்டர்வல் இதில் தான் 1 to 5 இன்டர்வல் இருக்கும் அப்போ என்ன ஃபங்க்ஷன் நமக்கு 1/4 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன வரும் 3 minus 1 அப்போ என்ன வரும் 2/4 சிம்ப்ளை பண்ணால் 1/2 ஓகே ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் தெரியும் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக வரும் அந்த எண்டிங் வேல்யூ நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன செகண்டு தேர்டு பி ஆஃப் 2 less than x less than 4 இதுக்கு என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் 4 எண்டிங் லிமிட் மைனஸ் எஃப் ஆஃப்
ஸ்டார்டிங் லிமிட். ஓகே ஓகே இப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஃபோர்னா அந்த ஃபோர் எந்த இன்டர்வல் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வல் தான் இருக்கும். 1/4 எக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ண 4 - 1 மைனஸ் இதே சேம் இந்த 2 இன்டர்வல் 1க்கு 5 இன்டர்வல் அப்போ அதே சேம் 1/4 2 - 1 ஓகே ஈக்குவல் டு 1/4 காமனா வெளில எடுத்துருங்க. அப்போ எடுத்துகிற ரிசல்ட் தான் நமக்கு இது 3 இருக்கும், இது 2ல் 1 வந்துச்சுன்னா நமக்கு 1 அப்போ -1. இப்போ ரிசல்ட்னா நமக்கு 2/4 ஈக்குவல் டு 1/2. ஓகே நெக்ஸ்ட் சேம் ஃபோர்த்து P of 3 less than or equal to x. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு P of x 3. ஓகே இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண நமக்கு 1 - P of x less than 3 ன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஓகே கிரேட்டர் ஈக்குவல் டு முன்னாடி யூஸ் பண்ணலாம், less than 3 ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே 1 - P of x less 3 முன்னாடியே ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்த ரிசல்ட் அந்த வேல்யூ கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1/2 அப்போ ஈக்குவல் ரிசல்ட் நமக்கு 1ல் ஒரு ஆஃப் வச்சுன்னா 1/2. இதான் நமக்கு தேர்ட் ஆன்சர். எப்போ என்ன P of x less than or equal to நான் greater or equal to any function இருந்துச்சுன்னா நமக்கு a இருந்துச்சுன்னா 1 - P of x less than a ன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ராப்பர்ட்டி ஜெனரல் ரூல். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.